ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2ல் பயிற்சி 2.3 கீழ்காணும் எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் பார்க்க போகிறோம். என்ன குறிக்கிறோம்? 5.348 எண் கோட்டில் குறிக்க போகிறோம். எதை குறிக்க போகிறோம்? 5.348. அப்போ ஃபஸ்ட்டு 5.3 எப்படி இருக்கும் பார்க்கணும். முதல் ஸ்டெப் 5.3 வந்து 5க்கும் 6க்கும் இடையே அமையும். என்ன எழுத போறேன்? இந்த இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5.3 ஸ்டெப் 1 5க்கும் 6க்கும் இடையே அமையும். அப்ப எத்தனை செய்யணும்? இந்த 5க்கும் 6க்கும் இடையில இருக்க பகுதியை 10 சமபாகங்களாக பிரிக்க வேண்டும். இடையே உள்ள பகுதியை 10 சமபாகங்களாக பிரிக்க வேண்டும். பிரிச்சாச்சா? 5க்கும் 6க்கும் இடையில இருக்கிறத 10 சமபாங்க. அப்ப எப்படி பிரிச்சிருக்காங்க? 5.1 5.2 5.3 5.4 5.5 இதே போல 6 வரைக்கும் பிரிச்சாச்சு. இப்ப நமக்கு அடுத்து என்ன வேணும்? 5.34 வேணும். எப்படி வேணும்? 5.3 இந்த இருக்கு. 5.34 எது ரெண்டுக்கு இடையில இருக்கும்? 5.3க்கும் 5.4க்கும் இடையில. அடுத்த ஸ்டெப்பு 5.34 எது ரெண்டுக்கு இடையில இருக்கும்? 5.3க்கும் 5.4க்கும் இடையே அமையும். அப்ப அதை என்ன செய்யணும்? இந்த 5.3ஐயும் 5.4க்கு இடையில இருக்க பகுதியை திரும்ப 10 சமபங்காக பிரிக்கணும். பத்து சமபாகமாக பிரிக்க வேண்டும். ஓகேவா? இப்ப 5.3க்கு 5.4க்கு இடையில 10 சமபாங்க பிரிச்சுட்டோமா? அப்ப 34 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 5.34 இந்த இருக்கு. ஓகேவா? அடுத்தது 8 வேணும். 5.348 வேணும். 5.34க்கும் 5.35க்கு இடையில 5.348 இந்த இருக்கு. ஓகேவா? நமக்கு தேவையானது 5.348. அப்ப 5.348 என்பது 5.34க்கும் 5.35க்கும் இடையே அமையும். சரியா? அதனால அதை 10 சமபங்கா பிரிஞ்சு காமிச்சிடும். ஒவ்வொன்னையும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு 10 பங்கா பிரிச்சு பிரிச்சு நம்ம காமிச்சு எழுதும். ஓகேவா? இதுதான் எண்கோட்டில் தசம எண்ணை குறித்தல். சம் நம்பர் 2 6.4 மேல ஒரு கோடு போட்டுக்காங்க. அப் டு 3 டெசிமல் 3 தசம இட திருத்தமாக குறிக்க வச்சிருக்காங்க. எப்படி? 6.4 3 தசம இடம்னா 3 நாள். இது வந்து சுழல் தசம பின்னம். 4க்கு மேல ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னா 4 எத்தனை முறை வரும்? வந்துகிட்டே இருக்கும். நம்மளை என்ன செய்ய சொல்றாங்க? 3 தசம இட திருத்தமாக 3 தசம இட திருத்தமாக குறிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 6.4 எதுக்கு இடையில இருக்கும்? 6.4ங்கிறது 6க்கும் 7க்கும் இடையில இருக்கும். 6க்கும் 7க்கும் இடையில இருக்கும். முதல் ஸ்டெப்பு 6.4 என்பது 6க்கும் 7க்கும்
இடையே அமையும். அப்ப என்ன செய்யணும்? அத 10 சமபாகமாக பிரிக்கணும். ஆறுக்கும் 7க்கும் இடையில இருக்கிறத 10 சமபங்கா பிரிக்கும். நமக்கு எந்த பாயிண்ட் வேணும்? 6.4 வேணும். எங்க இருக்கு? இந்த இருக்கு. 6.4 இருக்கு. ஓகேவா? அடுத்து 6.44, அதாவது 44ன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அப்ப 6.44 என்னது? 6.4க்கும் 6.5க்கும் இடையில இருக்கும். 6.4க்கும் 6.5க்கு இடையில 6.44 இருக்கும். 6.4க்கும் 6.5க்கும் இடையே அமையும். சரியா? இப்ப 6.4க்கு 6.5க்கு இடையில இருக்க பகுதியை 10 சமபாகமாக பிரிக்க. பிரிச்சோம்னா 6.44 எங்க இருக்கு? 6.44 இந்த இருக்கு. ஒவ்வொரு பாயிண்டா முதல்ல 6.4, அடுத்து 6.44. ஓகே. அடுத்தது இந்த 6 இன்னொரு 4 வேணும். 6.44 வேணும். இந்த 6.44 இந்த 6.44க்கும் 6.45க்கு இடையில அமையும். 6.45க்கும் இடையே அமையும். பாருங்க, 6.44 45க்கு இடையில இந்த 6.34. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஸோ ஒவ்வொரு இதையும் 10 10 10 10 பிரித்து நமக்கு வர்ற டிஜிட் வர்ற வரைக்கும் பிரித்து காமிக்கும். அவ்வளோ. அடுத்து 4.73 மேல 2 கோடு. 4 டெசிமல், 4 தசம இட திருத்தம். எண் கோட்டில் குறிக்க. அப்ப 4.733 4 தசம இடம். 4னா இந்த இது வரைக்கும் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. 4.73 4 தசம இடமா ஃபர்ஸ்ட் முதல்ல 4.7 மட்டும் எடுக்கும். இதை மட்டும் எடுக்கும். 4.7 4.7ங்கிறது என்னதுக்கு இடையில இருக்கும்? 4க்கும் 5க்கும் இடையில இருக்கும். அது முதல்ல எழுதிடணும். 4க்கும் 5க்கும் இடையே அமையும். ஓகே. அப்பகுதியை 4க்கும் 5க்கும் இடையில இருக்கிறத 10 சமபங்காக 10 சமபாகமாக பிரிக்க. பிரிச்சுட்டோமா? அப்ப 4க்கும் 5க்கும் இடையில இருக்கிறது 10 சமபங்கா பிரிக்க 4.7 கிடைக்குதா? 4.7 கிடைச்சது. அடுத்து 4.7க்கு அடுத்து 4.73 வேணும். அப்ப 4.73னா 73. அப்ப 70க்கும் 80க்கும் இடையில 73 இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப 4.7க்கும் 4.8க்கு இடையில இருக்கும். 4.73 4.7க்கும் 4.8க்கும் இடையே அமையும். அப்பகுதியை 10 சமபாகமாக பிரிக்க 4.7 4.8 10 சமபாகமா பிரிச்சாச்சு. பாருங்க, 4.7 4.8 இடையில 1 2 3 4 5 6 7 8 9 10 சமபாகமா பிரிச்சாச்சு.
இப்ப நமக்கு என்ன வேணும்? 4.73 எங்க இருக்கு? இந்தா இருக்கு. 4.73 இந்த இருக்கு. இப்ப இந்த 4.73க்கு அடுத்து இன்னொன்னு என்ன நம்பர் வரணும்? 4.737 வரணும். சோ இந்த 4.73க்கும் 4.74க்கு இடையில அந்த நம்பர் வரும். சோ அதை அகைன் 10 பாகமா பிரிக்க போறோம். அப்படி பிரிக்கல 4.737 எங்க வருது பாருங்க, இந்த வந்துருச்சு. 4.737 வந்துச்சு. இன்னொரு 3 சைட்ல வரணும். அது ரெண்டுக்கும் இந்த 4.737க்கும் 4.738க்கு இடையில சமபங்கா பிரிக்கும். அப்ப அகைன் நமக்கு இந்த இருக்க ஆன்சர் 4.7373. ஓகேவா? எழுதிடவா? 4.737 4.73க்கும் 4.734க்கும், அதாவது 730ன்னு வச்சுக்கோங்க, இது 740ன்னு வச்சுக்கிடுவோம். 730க்கு 740க்கு இடையில 737 இருக்கும். இடையே அமையும். சோ அதை 10 பங்கா பிரிச்சிடும். ஓகேவா? அப்ப 4.37 இன்னொரு 3 வேணும். 4.73 4. ரெண்டுக்கு இடையில இருக்கு 73 7க்கும் 738க்கு இடையில. அதை 10 சமபாகமா பிரிச்சோம்னா அதுல இந்த 4.7373 வரும். ஓகேவா?